இருக்க 9 டைல்டு பிஸையுமே என்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாசுகே. இதை கேட்ட நம்ம குராமா ரொம்பவே கடுப்பாரு. என்னது என்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வர போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ண முன்னாடி வரும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கெஞ்சுட்சு மூலமா லாக் பண்ணிடுவான் நம்ம சாசுகே. எல்லா டைல் பிஸ்டுமே கெஞ்சுட்சோ லாக் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம ஹகுரமா சொல்லுவாரு அவனோட சிங்கிள் பார்வையிலே பார்த்தீங்கன்னா எல்லா டைல் பிஸ்டையுமே அவனோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஹகுரமாவும் நான் எப்படி நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்ல நரட்டோ சொல்றான் நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் அசுராவும் கிடையாது, சாசுகே ஒன்னும் இந்திராவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹகுரமா நரட்டோ கிட்ட என்னால இந்த உலகத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது, இதை நீனே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நரட்டோ கிட்ட சொல்லுவாரு. சாசுகே என்ன சொல்றானா நான் அழிக்கிறதா என்னோட என்னமா இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல, இப்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டு ரீபில்ட் பண்ண போறேன், அது மட்டும் இல்லாம இருளே இல்லாத ஒரு உலகத்தை தான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லி சாசுகே சொல்ல கக்காசியும் இதுதான் அவனோட கரண்ட் ட்ரீமா அப்படின்னு கேட்பாரு. நம்ம சாசுகே பிளான்டரி டிவிஸ்டேஷன் மூலமா அங்க இருக்க எல்லா டைல் பிஸ்டையுமே பாத்தீங்கன்னா லாக் பண்ணிடுவான். நம்ம குராமாவும் நரட்டோ நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல நம்ம நரட்டோவும் நீ கவலைப்படாத குராமா நான் உன்னை எப்படி இருந்தாலும் காப்பாத்திடும் சொல்லுவான். சாசுகேவும் எனக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, உன்னை தவிர நரட்டோ நான் உன்னை தான் கொல்ல போறேன், ஏன்னா பாத்தீங்கன்னா உன்கிட்டயும் எல்லா டைல் பிஸ்டோட சக்கரமுமே இருக்கு, அதனால உன்னை சேர்த்து கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம சாசுகே. நம்ம நரட்டோவும் நீ நினைக்கிற